1.5 இயரா குழந்தை இல்ல. பிசிஓடி கட்டி இருந்துச்சு. அப்போ டாக்டர் மெடிசின்ஸ் அதெல்லாம் எடுத்துட்டு ரொம்ப மிராக்கிளான தான் எனக்கு இந்த குழந்தைகள் வந்துச்சு. கல்யாணம் முடிஞ்சு 6 மாசத்துல ஒரு அபார்ஷன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் ரொம்ப ஜெபம் பண்ணி கண்ணீரோட என்னை ஏசப்பா அதுக்கப்புறம் எனக்கு மிராக்கிள் எதிர்பார்க்காத நேரத்தில் ஏசப்பா எனக்கு 2 குழந்தைகளை கொடுத்தாங்க. ஒரு வயசு என் மூத்த பொண்ணுக்கு 1 வயசு ஆகுறதுக்குள்ளே இன்னொரு குழந்தைய ஏசப்பா கொடுத்தாங்க. இன்னைக்கு நல்லபடியாக ஏசப்பா 2 குழந்தைகளையும் பெற்றெடுத்து ஃபேமிலியாக இன்றைக்கி சாட்சி சொல்ல வச்சுருக்காங்க. அதுக்கு கோடான கோடி நன்றி. அது மாதிரி எங்களுக்குள்ள பிஸ்னஸையும் ஏசப்பா நல்லபடியாக நாங்கள் போன வருஷத்தை ஒரு மாதமும் எங்களை ஏசப்பா ஆசீர்வதிக்காங்க. ஒரு நாளும் எங்களை ஆசீர்வதிக்காங்க. அதுக்காக கோடான கோடி நன்றி. ஒரு நாள் கூட இயேசுவே என்னை இப்படி கைவிட்டுட்டீங்களேன்னு சொல்கிற நாள் எங்களுக்கு எங்களை ஏசப்பா வைக்கவே இல்லை. அவங்கள நம்புறதுனால நாங்கள் மேலும் மேலும் ஆசீர்வாதமாக தான் இருக்கோம். எனக்கு 2வது பையன் பிறந்ததுலேருந்து என் பையனுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருந்து ரொம்ப காய்ச்சல் விடாமல் இருந்து சலதோஷம் பிரச்சனைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். ஆனால் நான் ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தேன். நான் நம்ம துதியன்கோட்டை சர்ச்சில் சாட்சி சொல்லுவேன். என் பிள்ளைக்கு இந்த சரியாகணும்னு நான் ஜெபம் பண்ணியிருந்தேன். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டு பெரிய கிருபையாக என் பிள்ளைக்கு நல்ல சுகத்தை கொடுத்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லாஸ்ட் வீக் வெனஸ்டே பாப்பா வந்து ஊருக்கு கிளம்புனாங்க ஸ்டடீஸ்க்காக. அப்போது அவங்கள வந்துட்டு அனுப்புறதுக்காக நான் என் ஹஸ்பண்ட் வந்து எங்கள் அண்ணன் பொண்ணு 3 பேரும் புது பஸ் ஸ்டாண்டுக்கு போனோம் பஸ் ஏற்றி விடுறதுக்காக. அதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து ப்ரேயர் பண்ணோம். 4 பேருமா கை கோர்த்து ஆண்டவர் சமூகத்தில் ஜோம் பண்ணிவிட்டு வீட்டிலேருந்து கடந்து வெளியே போனோம். போயிட்டு அவளை புது பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற்றி விடுறச்ச பஸ்ஸு கிளம்பிருச்சு. அவளுக்கு பாய் சொல்லிட்டு பஸ் கிளம்பிடுச்சு. ஆனால் ஒரு நிமிஷத்தில் ஒரு ஆவியான உணர்த்துறதுனால நான் வந்து சொன்னேன், ஆண்டவரே இந்த வாகனத்தையும் அதில் டிரைவரையும் பயணம் செய்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய பரிசுத்த கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டு ஒருத்தர் கீழே விழுந்துட்டார். ஒரு நிமிஷத்தில் டயர் அவர் மேலே ஏறி இருக்கும். ஆனால் ஆண்டவர் கிருபையாக பாதுகாத்தாங்க. பிள்ளைங்களோட பயணத்தையும் தடப்படாமல் பிள்ளைங்க வந்து டெல்லி போக கிருபை செஞ்சாங்க ஏசப்பா. நான் லாஸ்ட் 1 மந்த்தாக இருமல்னால ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன். மூச்சு விட கூட முடியாதனால சாப்பிடும் போது ரொம்ப மூச்சு திணறல் ஏற்படும். 2-3 டாக்டரை நான் போய் பார்த்தோம், டேப்லெட் எடுத்தோம், எதுவுமே சரியாகலை. அடுத்து ஏஸ்பாட்டை பொருத்தனை பண்ணி நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு எல்லாமே குணமாகும் நான் ஜெபம் பண்ணேன். இப்போ ஏஸ்பாட் சித்தத்தினால எனக்கு எல்லாமே குணமாகி நான் நல்லா ஆகிட்டேன். பாப்பாவுக்கு 1 வருஷமாக தலைவலி இருந்தது. அதில் 1 வருஷமாக டேப்லெட்டும் போட்டுக்கிட்டு இருக்கா. நமக்கு 45 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நடந்தது. அவளுக்காக வேண்டி நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் டெய்லி இருப்பேன். டெய்லி ஆன்லைன்லேயும் பார்ப்பேன். பாஸ்ட்டு சொன்னாங்க, நீங்கள் உங்கள் எந்த ஒரு ப்ரேயர் இருந்தாலும் முழங்காலில் நின்று ஜெபிங்க அப்படின்னாங்க. அன்னையிலேருந்து நான் 45 நாளுமே முழங்காலில் நின்று ஜெபிப்பேன். பாப்பா எக்ஸாம் முடிஞ்சு வர்ற வரைக்கும் நிற்பேன். வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு நாங்கள் வந்தோம். வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே ப்ரேயரு. அப்போ அவள் டேப்லெட் போடாமல் வந்தா. டேப்லெட் போடாமல் வந்துட்டு முடிச்சு போய் பாப்பா உனக்கு தலைவலி இருக்கான்னு கேட்டேன். ஆமாம்மா அப்படின்னா. இப்போ டேப்லெட் போடணும்னா போடுமா அப்படின்னு. இல்லைம்மா நான் இன்னையிலேருந்து போட போகிறது இல்லை அப்படின்னா. சரிம்மா அப்போ உன் இஷ்டம், நீ விரும்பினேன்னா அப்படியே விட்டுரு அப்படின்ட்டு. அவள் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் டேப்லெட்டும் போடலை. அவளுக்கு தலைவலியும் இல்லை.